ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பானிபூரி எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் கோதுமை மாவு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். அதை பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் கோதுமை மாவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த இதுக்கு மாவு கொஞ்சம் டைட்டாக பசையணும். அப்போ தான் நமக்கு பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக வாட்டர் விட்டு பசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பானி ரெடி பண்ணிடலாம். இப்போது பானி ரெடி பண்ணுறதுக்கான தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் சுகர், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அது கரைச்சது, தேவையான அளவு உப்பு. இப்போது இதில் புளி தண்ணியும் உப்பையும் தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்ட்டை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபில்டர்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எடுத்து வச்ச புளி கரைசலை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பானி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூரி இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நான் சுத்தமான கடலை எண்ணெய் வச்சுருக்கேன், அதாவது பூரி ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பூரி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ண ஆனியன், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஓமப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். பானிபூரி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.